இணையதள நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழர் திருநாளாக 4 நாட்கள் நாம் கொண்டாடும் அந்த விழாவை பற்றி கவிதை வாயிலாக உங்கள் செவிக்கு இன்பம் தர வருபவர் உங்கள் ஆசிரியர் கவிஞர் காரைக்குடி சேவு முத்துக்குமார். தை மகளை வரவேற்போம். தமிழனுக்கு ஒரு நாள் தை திருநாள், அவன் தன் மொழி இனம் தன்னை நினைத்திடும் நாள். விண்ணால் கதிரவன் காளையிற்கு விருந்து படைத்து கொண்டாடும் பொன்னால் பொங்கல் திருநாளில் தை மகளை நாம் வரவேற்போம். தை மகளே வருக. மார்கழி பனி மெல்ல விலக, பெண்கள் மங்கள நெற்றியில் குங்குமம் மனிதிகள, மரபு தமிழர் வணங்கும் உறவு தை மகளே வருக. வாய்க்கால் மடையை வெட்டி வைத்து வானம் பார்க்கும் விவசாயிக்கு வயல்கள் வளமாய் விளைந்திடவே, வான் மழை தொடர்ந்து பெய்திடவே வருக தை மகளே வருகவே. மனிதனை மனிதன் வதைக்கும் மதவெறி கொள்கை மாய, மனித நேயம் என்றும் மக்கள் மனதில் பூக்க வருக தை மகளே வருகவே. பொய் பொறாமை களைந்து ஊழல் லஞ்சம் போக்கி வாய்மை வல்லமை ஓங்க வண்டமிழ் நாடு செழிக்க வருக தை மகளே வருகவே. போகி பண்டிகை. போகி பண்டிகை மார்கழி இறுதி நாள், போகி பண்டிகை திருநாள். பழையன கழியும் பொருட்டு பெரியவர் சிறியவர் இணைந்து தப்பெனும் கருவியை ஒழித்து வேண்டா குப்பையை எரிப்பர். எரிகின்ற தீயினை வலம் வருவர். ஆனால் வேண்டா குப்பையை எரிப்பதனால் உலகம் வெப்பம் ஆவதனால், சுற்றுச்சூழல் கெடுவதனால், அரசும் வேண்டி கேட்பதனால் புகையிலா போகியே நலம் பயக்கும். இதை புரிந்து கொண்டால் நம் புவி சிறக்கும். தை முதல் நாள் பொங்கல் திருநாள். தமிழர் சமுதாயத்தின் தலை சிறந்த பண்பாட்டை உலகிற்கு உணர்த்தும் உன்னத திருநாள். நாம் உண்ணும் உணவுக்கு தேவையான வெப்பத்தையும் நீரையும் தந்துதவும் கதிரவனுக்கும் கார்மேகத்திற்கும், உழுது பயிரிட்டு விளைந்த நெல்மணிகளை இல்லம் சேர்த்த உழவனுக்கும் நன்றி பாராட்டும் பெருநாள் பொங்கல் திருநாள். அன்று இல்லத்தை தூய்மை செய்து நீராடி புத்தாடை உடுத்தி மாக்கோலம் போட்டு புதுப்பானையில் கோலமிட்டு மஞ்சள் கொத்தினை சேர்த்து கட்டி புதிய அடுப்பில் வைத்து பால் புத்தரிசி வெல்லமிட்டு அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பி ஆக்கி சமைப்போம் இரு பொங்கல். ஆக்கி சமைப்போம் இரு பொங்கல், அது சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல். சமைத்த பொங்கலுக்கு கரும்பு தேங்காய் கனி வகைகள் படைத்து கொண்டாடி மகிழ்ந்து உறவினர் நண்பர்கள் இல்லம் சென்றும் அலைபேசி வாயிலாகவும் பால் பொங்கிற்றா பால் பொங்கிற்றா என கேட்டு மகிழும் இனிய திருநாளே தைப்பொங்கல் என்னும் நன்னாள். உங்களுக்கு ஒன்று சொல்வேன் மாணவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்வேன். கரும்பை கடித்து மென்று சாரிழுத்து, கரும்பை கடித்து மென்று சாரிழுத்து சக்கையை கண்ட இடத்தில் துப்பாதீர், சக்கையை கண்ட இடத்தில் துப்பாதீர். அடிக்கரும்பே ருசிக்கும் என்று அதனை தின்றுவிட்டு நுனிக்கரும்பை தம்பி தங்கைகளுக்கு கொடுத்து அவர்களை ஏமாற்றாதீர். நுனிக்கரும்பை தம்பி தங்கைகளுக்கு கொடுத்து அவர்களை ஏமாற்றாதீர்கள். தை 2ஆம் நாள் முப்பெரும் நாள். தை 2ஆம் நாள் முப்பெரும் நாள், அதாவது மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் திருநாள், ஆண்மை திருநாள், ஜல்லிக்கட்டு. மாட்டுப்பொங்கல் நாம் உண்ணும் சோற்றுக்காக
நித்தம் நித்தம் வயல் சேற்றில் கால் வைக்கும் உழவனுக்கும் அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாடுகளுக்கும் நன்றியினை பாராட்டும் நாளே மாட்டுப் பொங்கல். நன்றியினை பாராட்டும் நாளே மாட்டுப் பொங்கல். அன்று மாடுகளை குளிப்பாட்டி மஞ்சள் பூசி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி குங்குமம் இட்டு கழுத்திலே நல்மாலை வணங்கி சூட்டி வெண் பொங்கலினை படையலிட்டு அதனை ஊட்டி உவகையுடன் கொண்டாடும் அருமை திருநாள் மாட்டு பொங்கல் என்னும் அற்புத நன்னாள். அன்றுதான் திருவள்ளுவர் திருநாள். அறத்தின் வழி நின்று பொருள் ஈட்டி இன்பம் துய்க்க நலமான நட்குரலால் நல்ல வழியை சொன்ன மறைதந்த வள்ளுவனை நெஞ்சில் நிறுத்தி மக்கள் எல்லாம் மகிழ்ந்தேத்தும் நன்றி பெருநாள். அதுவே திருவள்ளுவர் திருநாள். அன்றுதான் ஆண்மை திருநாள் ஜல்லிக்கட்டு. மாலையிலே நடந்திடுமே மஞ்சு விரட்டு, இளையோர்கள் கொண்டாடும் வீர விளையாட்டு. மாலையிலே நடந்திடுமே மஞ்சு விரட்டு, இளையோர்கள் கொண்டாடும் வீர விளையாட்டு. பாய்ந்தோடி வருகின்ற காளை மாட்டின் பிடரியினை பிடித்திடவே பின்னால் ஓடி, பாய்ந்தோடி வருகின்ற காளை மாட்டின் பிடரியினை பிடித்திடவே பின்னால் ஓடி தொம் என்று கீழ் விழுந்து வாளை பிடித்து தரதரவென அது இழுக்க பின்னால் சென்று உடலெல்லாம் ரணமாகி இரத்த களரியாகி ஆனாலும் தயங்காது விரட்டி சென்று அதன் கழுத்தில் கட்டப்பட்ட பரிசு பொருளை பாய்ந்தெடுத்து பெருமையாக தூக்கி காட்டி பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டியினு வந்து விட்டா சிங்கம் என்று கண்ணின் கடைப்பார்வை காட்டி நிற்கும் கண்ணியரின் வெள்ளை மனதிலே காளையர்கள் புகுகின்ற ஆண்மை திருநாள் ஜல்லிக்கட்டு என்னும் வீரத் திருநாள். அது இன்று பல மாறுதல்களை பெற்று நடந்து வருவது கண்கூடு. தை 3ஆம் நாள் காணும் பொங்கல். ஆம், ஒருவரை ஒருவர் காணும் பொங்கல். உற்றாரும் உறவினரும் ஒன்று சேர்ந்து பொதுவிடத்தில் சந்திப்பர், அளாவி மகிழ்வர். கடற்கரை ஆற்றோரம் மணலில் வீடு சிறார்களும் சிறுமிகளும் கட்டி மகிழ்வர். நண்பர்களை காண்பதோடு கட்டுச்சாதம் கொண்டு வந்த இடத்தினிலே உண்டே மகிழ்வர். பூங்காக்கள் பொதுவிடங்கள் நிறைந்து அன்று புத்துணர்வு பெறுவதற்கு களமாய் அமையும் நல்லதொரு திருநாளாம் காணும் பொங்கல் களிப்போடு நடப்பதுவே நலமாயாகும். நல்லதொரு திருநாளாம் காணும் பொங்கல் களிப்போடு நடப்பதுவே நலமாயாகும். களியாட்டம் வெறியாட்டம் ஆதல் கூடா உறவுக்கு பாலமாய் அமைப்போம் நன்றே. முடிவு: அன்பு பொங்கட்டும், ஆனந்தம் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும், ஈகை குணம் மலரட்டும், உள்ளம் தூய்மையாகட்டும், ஊக்கம் உயர்ந்து ஓங்கட்டும், எதிரிகள் தொலைந்து ஓடட்டும், ஏற்றம் இருக்கட்டும், ஐயம் நீங்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், ஓயாத கடலடை போல் முயற்சி இருக்கட்டும், அவ்வையின் அமுத மொழியாம் அறம் செழிக்கட்டும், அனைவர் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம்.